யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே கேட்குறான்ல, சொல்லுடா வாய திறந்து. நந்தினிக்கு இன்னும் 15 days தான் டைம் இருக்கு. ஆமாம், ப்ராஜெக்ட் தான் 15 days கம்ப்ளீட் பண்ணணும்ல. பட் நீங்கள் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான சேலஞ்ச் பண்ணலையே. அது எப்படா 15 நாளில் அந்த பிள்ளை கம்ப்ளீட் பண்ண முடியும் யாரோட ஹெல்ப் இல்லாமல்? இங்கே பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் ரோஹித், டீம் ஹெட்டாக போனால் என்னென்ன ப்ராப்ளம் நந்தினிக்கு வரும். ஸோ கார்த்திக் கெயிட் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குற அதே கொஸ்டினை தான் நான் கேட்குறேன். நீ எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி தான் கார்த்திகை கைட் பண்ண சொன்னேன். கார்த்தி உள்ள வந்தா பிரச்சனை பெருசாக வெடிக்குன்றதும் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ தேவையில்லாமல் 15 நாளில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். டீம் ஹெட்டாக நீ தலையிடக்கூடாது, எம்டி அவனையும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நந்தினிக்கு எந்த விதத்துலையும் எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. எப்படா முடிக்க முடியும் அந்த பிள்ளையால? முடிக்கணும், முடிச்சுதான் ஆகணும். புரியலடா, அதுதான் எனக்கு புரியல. எப்படி முடிச்சுதான் ஆகணும்னா எப்படி முடியும்? சஞ்சய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி ஒன்றும் நார்மலாக வளர்ந்து இவ்வளோ பெரிய க்ரோத்க்கு வந்துடல. இலக்கியா நந்தினிக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து பண்ண சொல்லாமல் இருந்தாலும் ஃபியூச்சரில் நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அந்த நந்தினிக்கு கொடுத்து பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இலக்கியா இப்போ பண்ண விஷயத்த நான் ஃபியூச்சரில் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். என்னோட தம்பி கார்த்தி, என்னோட அத்தை பொண்ணு இலக்கியா அப்படின்றதுக்காக 2 பேருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து உள்ள உட்கார வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அது தெரியும்டா. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ள ஒரு போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்னா அதுல ரிலேஷன்ஷிப் முக்கியம் கிடையாது, அவங்களோட திறமையை தான் நீ முக்கியமா பாப்பன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் என்னடா எல்லாம் தெரிஞ்ச நீயே கொஸ்டின் கேட்குற? டே, இருந்தாலும் இல்ல சஞ்சய், நந்தினி இந்த ப்ராஜெக்டை பண்ணி தான் ஆகணும். இலக்கியா கேட்ட சவாலுக்கு அவ ஒத்துக்கிட்டால. சொல்ல வேற ஏதாவது யோசிச்சாலா? என்னால பண்ண முடியும், நான் ஒத்துக்கிட்டால. அப்ப அவளுக்கு நம்பிக்கை இருக்கல பண்ணுவான்னு. அவன் நம்பிக்கையை நம்ம ஏன்டா உடைக்கணும்? அவ ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சிருந்தா கூட நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்பேன். பட் அவளே போல்டா நான் பண்றேன் சார் அப்படின்னு என்கிட்டயும், நான் பண்றேன் மேம் அப்படின்னு இலக்கியா கிட்டையும் சொல்லியிருக்கா. அப்ப அவளுக்கே அவன் மேல அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு. அந்த கான்பிடென்ட்டை எந்த நேரத்திலையும் நான் உடைக்க மாட்டேன். அதே போல நான் சொன்னல, இப்போ நந்தினி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலானாலும் ஃபியூச்சர்ல கொடுப்பேன்னு சொல்லிட்டு நான் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக அவளை வீட்டில் உட்கார வைக்க போறது கிடையாது. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். ஸோ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நான், என் தம்பி, அதுக்கப்புறம் இலக்கியா எங்களோட முடிய போகிறது கிடையாது. எனக்கு வரப்போற ஒய்ஃப், கார்த்திக் வரப்போற ஒய்ஃப், ஏன் இலக்கியாவுக்கு வரப்போற ஹஸ்பண்டுக்கு கூட இதுல எல்லா பொறுப்பும் இருக்கு, எல்லா போஸ்டிங்கும் இருக்கு. அப்படி ஒரு போஸ்டிங்ல வந்து உட்காரணும் அப்படின்னா அவங்க திறமைய நிரூபிக்கணும். அவங்க சும்மா வந்து போஸ்டிங்ல உட்காந்துட முடியாது. அடிமட்டத்திலேருந்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வரணும். ஏன் கார்த்திகிட்ட கேட்டு பாரு, இல்ல உனக்கு தான் தெரியாதா? கார்த்திகை நான் நார்மலா இந்த போஸ்டிங்க்கு கொண்டு வந்தேன். நார்மலா ஒரு எம்ப்ளாய் பண்ற வேலை, கம்பெனிக்குள்ள என்ன நடக்குதுன்ற வேலை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து சீட்ல உட்காருடான்னு சொன்னேன். என் தம்பின்றதுனால அவனை டேரக்டா வந்து எம்டி சீட்ல உட்காருடா, இலக்கியான்றதுனால டேரக்டா வந்து சிஓ சீட்ல உட்காருமான்னு நான் சொல்லல. அதே போல ஃபியூச்சர்ல எனக்கு வரப்போற ஒய்ஃப் நந்தினி, அவளுக்கும் இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். அடிமட்டத்திலேருந்து இந்த கம்பெனி எப்படி உருவாச்சு, யார் யார் என்ன பண்றாங்க, அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் அவள் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் உள்ள வரணும். அவளுக்கான நேரமும் கம்மியாக தானே இருக்கு. ஸோ இலக்கியா வச்ச ப்ராஜெக்ட்ல சக்ஸஸ் பண்ணிட்டா நான் சொல்ல தேவையில்ல இலக்கியா கிட்ட, என் பொண்டாட்டிக்கு திறமை இருக்கு அவளை இப்படி உட்கார வைன்னு, என் பொண்டாட்டிக்கு திறமை இருக்கு அவ இதை பண்ணுவான்னு சொல்லிட்டு இலக்கியா சொன்ன ப்ராஜெக்டை முடிச்சுட்டா இலக்கியா வாயாலே சொல்லிடுவா, மாமா நந்தினிக்கு திறமை இருக்கு நீங்க உட்கார வைங்கன்னு. அந்த இடத்துல அவ ஈகோ எந்த இடத்துலயும் நிக்காது, அவளோட திமிரான பேச்சும் எந்த இடத்துலயும் நிக்க போறதில்ல. உனக்கே தெரியும் சஞ்சய், இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அதை தனியா முடிக்கிறதும் எவ்வளவு கஷ்டன்றது உனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ப்ராஜெக்டை நந்தினி தனியாலாம் நின்று முடிச்சிட்டா அப்படின்னா ஃபியூச்சரா என் ஒய்ஃப்க்கு நான் எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் சரி, எந்த பொறுப்புல உட்கார வச்சாலும் சரி, அதை எதிர்த்து ஒரு கேள்வி இலக்கிய அவளை கேட்க முடியாது. அதே போல நானா ஒரு ப்ராஜெக்ட்டை கொடுத்து பண்ண நந்தினி உனக்கு டேலண்ட் இருக்கா பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இலக்கிய அதை பிலீவ் பண்ணியிருக்க மாட்டா. இது இலக்கியாவா கொடுத்த ப்ராஜெக்ட், அதுல நந்தினி குவாலிஃபைட் அப்படின்னு இலக்கியாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம யாரும் சொல்ல தேவையில்ல, இலக்கியா கண்டிப்பா புரிஞ்சுப்பா நந்தினிக்கு டேலண்ட் இருக்குன்னு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க சஞ்சய், இலக்கியாவை எந்த இடத்துலையும் என்னோட ஆட்டிடியூடாலேயோ என்னோட பேச்சாலேயோ நான் கஷ்டப்படுத்தணும் இல்ல என்னோட திமிர்த்தனத்தை காட்டணும் நினைச்சது கிடையாது. ஒரு சில இடத்துல இலக்கியாவோட விஷயத்த நான் சுட்டி காட்டி பேசுறது கிடையாது. ஒரு சில விஷயத்த நான் செய்வேன், அதை செஞ்சு முடிக்கும்போது அவளாவே லேர்ன் பண்ணிடுவா இதுல உள்ள நல்லது கெட்டது என்ன, யாரு எப்படின்னு. ஆமா, ஏன் இவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்னு முதற்கொண்டு அவளுக்கு நான் சொல்லாம அந்த செயலே புரிய வச்சிருவேன். இப்போவும் அதை தான் பண்ணியிருக்கேன். நந்தினிக்கிட்ட நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், அதில் அவளுக்கு டவுட் இருக்கு. ஸோ இலக்கியாவே நின்று அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்றதுனால தான் இலக்கியா சொன்ன எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் நான் ஒத்துட்டு இருக்கேன். அதையும் தாண்டி நந்தினியோட டேலண்ட் இலக்கியாவுக்கு புரியணும். அதை நான் சொல்லியோ இல்லை கார்த்தி சொல்லியோ இல்லை நந்தினியா சொல்லியோ புரியக்கூடாது. இலக்கியாவா ஒரு ஒர்க் அலைன் பண்ணி அந்த ஒர்க்கை நந்தினி பண்ணி முடிக்கும் பொழுது தான் என் பொண்டாட்டியோட திறமை என்னன்னு இலக்கியாவுக்கு தெரியும். அதே போல இலக்கியா பயங்கர ஸ்மார்ட், பயங்கர டேலண்ட். ஸோ அவளா தெரிஞ்சுப்பா நந்தினிக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத.
நந்தினிக்கும் டைம் இல்லைல்ல சஞ்சய். என்னோட லைஃப்ல அவ யாருன்னு எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நந்தினியோட டேலண்ட் என்னன்றது எல்லாருக்கும் தெரியணும், இலக்கியா உட்பட. நந்தினி நார்மலா ஒரு ஸ்டாஃப்ன்றதையும் தாண்டி அவங்களுக்குள்ள டேலண்ட் இருக்கு. அதை நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். என் ஒய்ஃப்ன்றதையும் தாண்டி நந்தினிக்கு டேலண்ட் இருக்கு சஞ்சய். அதை அவள் ப்ரூவ் பண்ணட்டும். அப்பதான் அவளுக்கே கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் அதிகமாகும். அதுக்குன்னு இலக்கியா லாஸ்ட்ல தோத்து போயிடுவா, நந்தினி லாஸ்ட்ல ஜெயிக்க போறா அப்படின்லாம் நான் பேச வரல. இலக்கியா நந்தினி யாருன்னு இந்த ப்ராஜெக்ட்ல தெரிஞ்சுக்க போறா. நந்தினி அவளுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்க போறா. அதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் சேலஞ்சு. டேய், அதெல்லாம் கரெக்டு தான். ஒருவேளை நந்தினியால ப்ராஜெக்ட் பண்ண முடியாம ஏதோ 1 or 2 days லேட் ஆகுறது, டைமிங் லேட் ஆகுறது, இந்த மாதிரி. ஆனா இலக்கிய சொன்ன மாதிரி பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் எந்த போஸ்டிங்லேயும் நந்தினி இருக்க மாட்டாங்க. ஃப்யூச்சரில் நந்தினி ரோஹித் ஆனதுக்கு அப்புறமும் எந்த போஸ்டிங்காகவும் உள்ளே வர மாட்டாங்க. அவ்வளோதான். டேய், இல்லை சஞ்சய், நான் உண்மையை தான் சொல்கிறேன். இலக்கிய சொன்னான்றதுக்காக நான் அந்த முடிவு எடுக்கல. இது நானும் யோசிச்சு எடுக்கிற முடிவு தான். ஃபைனல் டெசிஷன் இதுதான் சஞ்சய். நானாக இருந்தாலும் சரி, கார்த்தியா இருந்தாலும் சரி, இலக்கியா வந்தாலும் சரி, ஒர்க் விஷயத்தில் கரெக்டாக இருப்போம். இதுக்குள்ளே பர்சனலாக என்றைக்குமே எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. டெத்தாஜிக்கலாகவும் இருந்தது கிடையாது. இது எல்லாத்தையுமே நந்தினியும் புரிஞ்சுக்கணும். அவள் இது வரைக்கும் டீமை ஹேண்டில் பண்ண மெத்தட் ஆகட்டும், ஸோ பர்சனல் எடுத்துகிட்டு வராமல் என்கிட்ட பேசின விதமாகட்டும், கார்த்திகிட்ட பேசின விதமாகட்டும், இலக்கிய கிட்ட பேசின விதமாகட்டும், அவள் எப்படி நான் பிஸ்னஸை பர்சனலாக பார்க்கலையோ அதே மாதிரியே தான் நந்தினியும் இது வரைக்கும் பிஸ்னஸ்குள்ளே பர்சனல் எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. அதையும் தாண்டி நான் நந்தினி கிட்ட நோட் பண்ண விஷயம், இது வரைக்கும் நான் எப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கிறேனோ அதே மெத்தட் ஆஃப் பாயிண்டில் தான் நந்தினி யோசிக்கிறா. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், டீம் ஒர்க், இதை நந்தினி பர்ஃபெக்டாக மைண்டில் வச்சுருக்கா. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குடா இதில் ஜெயிப்பான்னு. பட் எந்த இடத்துலையும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவளாக தான் மேலே வரணும். ஏன்னா நான் எழுந்து இந்த பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்பொழுதும் நானாக தான் வந்தேன். இப்படிலாம் பண்ணணும்னு எங்கள் அப்பா எனக்கு கைட் பண்ணார். நான் அப்படி வந்தேன். இப்படி தாண்டா உள்ளே வரணும்னு என் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன். அப்படி தான் அவன் உள்ளே வந்திருக்கான். இலக்கியாவும் அதே மாதிரி தான் உள்ளே வந்திருக்கா. அதே மாதிரி ஃப்யூச்சரில் என் ஒய்ஃபும் அதே மாதிரி தான் உள்ளே வரணும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த தகுதியும் இல்லாமல் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் யாரும் எந்த போஸ்டிங்லையும் இருக்க முடியாது. அது என் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி. ஆனா நீ சொல்றல்லடா, உனக்கு உங்க அப்பா கைட் பண்ணாரு, ஸோ அதை பிடிச்சிட்டு நான் மேலே வந்தேன். என் தம்பிக்கு நான் கைட் பண்ணேன்னு. இப்போ நந்தினிக்கு யார் கைட் பண்றது? கைட் பண்ண மாட்டேன் அப்படின்னா பர்சனலாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். மற்றபடி அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஹெட்டாக என்ன ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஹெல்ப்பை நான் பண்ண தான் போகிறேன். அவளும் கேட்க தான் போகிறான். லேர்ன் பண்ணட்டும் சஞ்சய். ஒரு பிஸ்னஸ்குள்ளே ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபாக வர்றா. அப்படி இருக்கும்பொழுது அவள் டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுல தப்பு இல்லை சஞ்சய். நான் தான் திரும்பவும் சொல்கிறேனே, அவளுக்கு டேலண்ட் இருக்குது. அவள் நிரூபிப்பா. சரி ப்ரோ, கரெக்டு தான். நீ இப்படி தான் அண்ணியை ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்போ அண்ணி ஊருக்கு போகணுங்கிறது சஞ்சய் இப்போ கேட்டான்ல, டிஎல்லாம் ஃபஸ்ட்டு ஜாப்டா. அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு இடத்துல அந்த பொண்ணை தள்ளுறீங்களே, இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணுறீங்களேன்னு கேட்டான்ல. அப்படி சேலஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்ததுனால தான் நானும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன், சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டேன். புரியல சஞ்சய். ஸ்டார்டிங்லேருந்து நந்தினின்ற ஒரு கேரக்டரை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அவள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வச்சிருக்கான்னு. நந்தினின்ற ஒரு கேரக்டரை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் ஹெல்ப் பண்ணி யாருக்கிட்டையும் போய் கேட்டது கிடையாது. அதுவும் முக்கியமாக பணன்ற ஒரு ஹெல்ப்பை யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நின்று கேட்டது கிடையாது. அவங்க அப்பா உயிருக்கு போராடினப்ப கூட அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் விற்றா. அவளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணா. சொந்தக்காரங்கன்னு ஒருத்தவங்கள்ட்ட கூட போய் கையேந்தி எனக்கு காசு வேணும்னு கேட்கல. கடைசி கட்டம் அவளுக்கு தேவைப்பட்ட 5 லட்ச ரூபா. அதுக்காக அவள் வாழ்க்கையே பணையம் வச்சா. புரியுது ப்ரோ. ஆனால் இப்போ அன்னைக்கு பண தேவை வந்திருக்குன்னு சொல்றியா? அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அப்படி எதுவும் தெரியலையேடா. நந்தினிக்கு இப்போ ஏதாவது பணம் தேவைப்படுதா, இல்லை அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? ஆமாம் மச்சான், தேவைப்படுது. டே, நீங்களா நினைக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஹெல்த் இஷ்யூ கிடையாது. அதுக்காக எந்த பணமும் தேவைப்படலை. அவங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நோட் பண்ணியா சஞ்சய்? நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொழப்பு தேடி வர்ற யாரும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஒரு ஊரை நேசித்து அந்த ஊர்லேயே வாழணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு ஊருக்கு மாறுற சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து மட்டும்தான் நாடோடி வாழ்க்கைன்ற வார்த்தை வரும். அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் வார்த்தையில் இருக்கிற வழியை நான் உணர்றேன். கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே வளர்ந்த மனுஷன், அங்கேயே தான் அவருக்கான வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினச்ச மனுஷன், நந்தினிக்கு வேலை கிடைச்சப்ப கூட நந்தினியை ஹாஸ்டல் எடுத்து தங்க சொல்லிட்டு, நாங்கள் இங்கே இருக்கோம்மா, நீ உன்னை பார்த்துக்கோ, நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம், உனக்கு லீவ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு போ, ஏதாவது தேவை இருந்தால் நாங்கள் வந்துட்டு வரோம். ஆனால் நம்ம வீட்டை எந்த காரணம் கொண்டும் சிட்டி லைஃப்க்கு போகக்கூடாது, மாற்றக்கூடாதுன்னு நினச்ச மனுஷன். அதே போல் அவர் பண்ண விவசாயத்தையும் அவர் கட்டின அந்த வீட்டையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்காரு. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த அவரோட நிலத்துல இருந்த ஒரு பங்கை விற்று தான் நந்தினியை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காரு.
இன்னும் கொஞ்சம் இடமும் வீடும் இருந்துச்சு. அவருக்கு உடம்பு முடியாம போன அந்த சூழ்நிலையில நந்தினி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த விவசாய நிலத்தையும் வீடையும் அடகு வச்சுட்டா. டேய், அப்போ நீ நினைக்கிற மாதிரியே தான்டா. அதுக்கப்புறம் நந்தினி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது, அவரோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீடு மாறினது, இங்க வந்து தங்குறதுக்காக ஒரு வீடு எடுத்தது, இது எல்லாத்துக்குமே அவ வாங்குற சம்பளம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ அவளுக்கு ஒரு நல்ல சேலரி, நல்ல போஸ்டிங் எல்லாமே கிடைச்சிருக்கு. அதை வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அமௌண்ட் சேர்த்துட்டு தான் வராங்க. அந்த வீட்டை அடகு வச்சவங்கள்ட்ட அவங்க வட்டியும் கட்டிக்கிட்டு தான் வராங்க. அந்த வீட்டை எப்படியாவது மீட்டணும் அப்படின்றது தான் நந்தினி, அவங்க அப்பா 2 பேரோட கனவு. ஏன் அந்த குடும்பத்தோட கனவு கூட அதுதான். அந்த வீடு தான் அவங்க வாழ்க்கையா இருந்திருக்கு. அந்த வீடு தான் அவங்க வாழ்ந்த சொர்க்கமா நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த வீட்டையும் நிலத்தையும் நந்தினி அடகு வைக்க சொல்லி பத்திரத்தை கொடுத்தது அவங்க அத்தை கிட்ட. அவங்க அத்தை வேற யார்கிட்டயோ நான் நிலத்தை அடகு வச்சு பணம் உனக்கு தந்திருக்கமான்னு சொல்லிட்டு அநியாய வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நந்தினியால அந்த வட்டியை மட்டும்தான் கட்ட முடியுதே தவிர வீட்டுக்கான அமௌண்ட்டை கொடுத்து அந்த வீட்டை மீட்கிறதுக்கான சூழ்நிலையை அவங்க அத்தை உருவாக்கி வச்சிரல. நந்தினியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டை அத்தை யார்கிட்டயோ வச்சு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அவங்க அத்தை தான் அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கான பணத்தை கொடுத்துருக்காங்க. அட பாவிங்களா, சொந்தக்காரங்க பாதி பேர் இப்படி இருக்காங்களடா. ஆமா மச்சான், இது வரைக்கும் அந்த வீட்டை அடமான வச்சதுக்கான வட்டி அவ கட்டிக்கிட்டு வரா. ரீசெண்டா அவங்க அத்தைக்கு நந்தினிக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஜாப் கிடைச்சிருச்சுன்ற பட்சத்துல எப்படியாவது இந்த வீட்டை மீட்டுருவாளோ அப்படின்றதுக்காக நிலத்துக்காரங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, வீட்டுக்காரங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி கிட்ட பேசிட்டு வராங்க. அதே மாதிரி வீட்டை விற்கிறதுக்கும் ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரோ, அது எப்படி ப்ரோ வீட்டை விற்க முடியும்? அதுதான் நந்தினிக்கே தெரியாம இந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்கா, வட்டி கட்டுவோம், நம்மளால முடியறப்ப அந்த வீட்டை மீட்டுலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. அதுவும் நந்தினிக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிச்சுன்ற பட்சத்துல அவங்க அத்தை ரொம்ப ஃபாஸ்டாவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா இவ்வளவு தூரத்துக்கு கண்டுபிடிச்சேன்? பெங்களூருக்கு போயிருந்தப்ப நைட்டு குடிச்சிருந்தால தாலி எல்லாத்தையும் என்கிட்ட காமிச்சால. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் எப்படி பண்ணோம், அமௌண்ட் எப்படி கிடைச்சது அப்படின்றதெல்லாம் நான் கேட்டேன். அப்பாவை வளர்ன விஷயம்தான். அதுக்கப்புறம் நந்தினிக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஊருக்கு ஒரு ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சது தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம். இப்போ எனக்கு வந்த நியூஸ் படி அவங்க அத்தை தீவிரமாக வீட்டை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். அப்படியே நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாலும் நந்தினியால இப்போதைக்கு அந்த வீட்டை மீட்கிற அளவுக்கு பணம் இல்லை. நானா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் அந்த பணத்தை கண்டிப்பா வாங்க மாட்டா. அதனால தான் நந்தினி இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகணும், அவளோட டேலண்ட்டும் வெளியில வரணும். இலக்கிய வாயாலே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவள் பண்றா, அதுக்கான ஷேரிங் கொடுக்க வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரச்சனையை பெருசாக்குனேன். சூப்பர் ப்ரோ. நந்தினி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இதுக்காக தான் இந்த சவாலை உருவாக்குனேன்னு நந்தினிக்கு எந்த காரணத்துக்காகவும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒத்துக்க மாட்டா. கரெக்டு தான்டா, நீ சொல்ற மாதிரி நந்தினியை ஸ்டார்டிங்லேருந்து நோட் பண்ணோம் அப்படின்னா காசு விஷயத்துல யார்கிட்டயும் போய் நின்னது கிடையாது. அதுவும் இப்போ அவங்க வீட்டை அவங்க அப்பாவுக்காக தான் அவங்க அடகே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ பணம் கொடுத்தாலோ இல்லை ஓ மூலயமா வர ஒரு ஹெல்ப்பாலையோ அந்த வீட்டை மீட்கணும் அப்படின்னா நந்தினி கண்டிப்பாக மீட்க மாட்டாங்க. நீ பண்ணது கரெக்டு தான் ரோஹித். எனக்கு கூட நீ பண்ண விஷயம் தப்புன்னு தோணிடுச்சு. எப்பவுமே சஞ்சய், வீடுன்றது மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கனவு. அப்படி ஒரு கனவு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. நந்தினியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரே விஷயம் அவங்க குடும்பத்தையே புரட்டி போட்டுருச்சு. திரும்ப அந்த கனவை மீட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கணுன்றது தான் நந்தினியோட லட்சியம். அந்த கனவை மீட்டு கொடுத்தா மட்டும்தான் அவளுக்கான லைஃபையும் அவள் தேடுவா. இப்போ நான் நினைக்கிறேன்ல சஞ்சய், எனக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும். இலக்கியாவுக்கு அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பை பற்றி மட்டும் நான் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. அதே மாதிரியே எனக்கு வரப்போகிற ஒய்ஃப்க்கும் கனவு இருக்கும்லடா. அவள் கனவை கலைச்சிட்டு என் கூட வந்து வாழுன்னு நான் அவளை வற்புறுத்தக்கூடாதுல்ல. அவள் கனவை கண்டிப்பாக அவள் கையில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் கூட ஃபுல்ஃபில் ஆவான்னு நான் அவளை கூப்பிட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் அந்த வீட்டை மீட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுக்கணும். ப்ராஜெக்ட்ல அவளுக்கு கிடைக்க போற 1% ஷேர் அந்த வீட்டை மீட்டதுக்கு அப்புறமும் அவள் கையில் இருக்கும். அந்த அமௌண்ட்டை அவங்க அப்பா கிட்ட அவள் ஃபுல்ஃபில்லாக கொடுத்துட்டு வரணும். ஏன்னா கீர்த்தனாவோட படிப்பு, கீர்த்தனாவோட மேரேஜ் ஃபுல்ஃபில்லாக நம்ம ஃபேமிலிக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ற திருப்தியோட தான் என் பொண்டாட்டி என் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. அவளோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க போகிறதில்ல அவள். அதனால தான் அவள் கனவை அவள் நிறைவேற்றுறதுக்கான வழியை நான் காமிச்சிருக்கேன். அவளுக்கே புரிய ஆரம்பிக்கும் அந்த வழியில் நம்ம கரெக்டாக போனோன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலான்னு. அப்படி அவள் ஜெயிக்கட்டும் மச்சான். நந்தினியோட அப்பா ஆம்பளை புள்ள எல்லாத்துக்கு எந்த நாளும் வருத்தப்பட்டது கிடையாது. தன்னோட பொண்ணுங்களை தான் ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. அப்படிதான் நந்தினியும் கீர்த்தனாவும் வளர்ந்து நிற்கிறாங்க. ஒரு பையன் இருந்தாதான் அவன் படிப்பான், வேலைக்கு போவான், லாஸ்ட் வரைக்கும் அவன் குடும்பத்தை பார்த்துப்பான்ற எண்ணம்லாம் கிடையாது. ஏன் ஒரு பொண்ணா பிறந்தாலும் அவளுக்கும் கடமை இருக்கு. படிக்கணும், ஆளாகணும், வேலைக்கு போகணும், அந்த குடும்பத்தை அவளும் கடைசி வரைக்கும் பார்க்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கூட வந்து வாழ போறான்றதுக்காக உன் குடும்பத்தை அப்படியே விட்டுடுன்னு சொல்லிட்டு வர்ற பையன் நான் கிடையாது. அவளுக்கு இருக்கிற எல்லா கடமையும் முடிச்சுட்டு என் கூட வந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ்வான்னு நான் நம்புறேன். சரிடா, இப்ப நாங்க ஊருக்கு போய் அவங்கள்ட்ட என்ன பேசணும்? அவங்க வீட்டை விற்கிறதுக்கு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க புரோக்கர் மூலயமா.
அந்த புரோக்கர் கிட்ட நான் பேசிட்டேன். உங்க 2 பேரையும் அந்த புரோக்கர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாரு. அப்ப அந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற விலையோட அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அட்வான்ஸா கொடுக்கணும். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் 15 டேஸ் இருக்கு. ஸோ அந்த 15 டேஸும் அவங்க எந்த மூவும் பண்ணாத அளவுக்கு உங்களோட பேச்சு இருக்கணும். 15 நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுப்போம். அப்பதான் நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதனால அவங்க இந்த 15 நாள்ல எந்த மூமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதே போல வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ண அவங்க அட்வான்ஸை கையில் வாங்கினதுக்கு அப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. நந்தினி அப்பாவை தேடி இந்த ஊருக்கு வருவாங்க. வர்றப்ப அவங்க பண்ற பிரச்சனையை அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு 15 நாள் அவங்க எந்த மூமெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டை நம்ம வாங்குறதா தான் அவங்க கிட்ட டிஸ்ப்ளே பண்ணணும். நம்ம யாருன்ற விஷயம் நந்தினிக்கும் கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது, அவங்க அத்தைக்கும் தெரியக்கூடாது. நீங்க என்ன கெட்டப் போடுவீங்கன்னா எனக்கு தெரியாது. உங்க 2 பேர் ஃபேஸும் ரிவீல் ஆகாதபடி போயிட்டு கரெக்டா பேசிட்டு வரீங்க. அடே இது வரைக்கும் நீ பேசுன எல்லாமே கரெக்டு தான்டா. எமோஷனலா உன் பொண்டாட்டிக்கு பண்ணணும்னு சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இப்ப கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, நீ என்னவோ எங்களை ஊருக்கு போக சொன்னோன்னே போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா எங்க ஃபேஸ் ரிவீல் ஆகக்கூடாதுன்ற. ஆமாண்டா, ஃபியூச்சர்ல அவங்க அத்தை இங்க வருவாங்க. ஸோ நந்தினியோட நல்லது கெட்டதுல கலந்துப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்டு என் தம்பி, உங்க ஃபேஸ் எப்படி அவங்கள்ட்ட ஷோ பண்ண முடியும்? அதுக்கு எனக்கு தெரியாது சஞ்சய். எனக்கு எதுவும் கெட்டப் யோசிக்கணும்னு தோணல. உங்க 2 பேருக்கு என்ன கெட்டப் யோசிக்கணும்னு தோணுதோ அந்த கெட்டப்பை போட்டு போயிட்டு வாங்க. ஆனா வேற யாரையும் நம்பி என்னால இந்த விஷயத்துல அனுப்ப முடியாது. நீங்க 2 பேரும் தான் போகணும். உங்க ஃபேஸும் யாரும் பார்க்க கூடாது. என் பொண்டாட்டி ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் அவங்க அத்தை வீட்டை விற்கணும்னு யோசிக்க கூடாது. சொல்லி நான் பாத்துக்க. அடே அவங்க அத்தை வீட்டை விற்க கூடாது, உன் பொண்டாட்டி ப்ராஜெக்டை முடிக்கணுன்றதுலாம் கரெக்டு தான். ஆனா கடைசியா நீ சொல்லியிருக்கியே, இதை எப்படி நாங்க எக்ஸிக்யூட் பண்றது? எனக்கு தெரியாது சஞ்சய். அதே போல உங்ககிட்ட இன்னொரு வேலை சொல்லியிருந்தேன். அவங்க அப்பா நம்ம போனதுலேருந்து டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் எங்கேயோ போறாருன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. எங்கன்னு கண்டுபிடிச்சியா? அப்படிலாம் ஒரே நாளில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மஞ்ச சொக்கா பண்ணல, புரியுதா? கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி 2 பேர் கிளம்புங்க. ரோஹித்தன். யோ சஞ்சய் ப்ரோ, எதுக்கே அழுகுற? கெட்டப் தானே போட்டுக்கலாம். அதான் என்ன கெட்டப்பு தெரியலையே, திங்க் பண்ணுவோம். சரி, எனக்கு வேற நாளைக்கு ஒருத்தி ரிசல்ட் சொல்றேன்னா ப்ரோ வேற அங்கே போன்னு சொல்லிட்டாரு. அவ எங்கன்னு பார்த்து பேசிட்டு வரேன். நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ வந்துரு. போயிட்டோல சாமி, உன் கூட சேர்ந்ததுக்கு வேஷம் கட்டி மட்டும்தான் ஆடாம இருந்தேன். அந்த வேஷத்தை இப்ப கட்ட சொல்ற பத்தியா? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. சீப்பா. சரி எழுந்திங்க வா, நானும் கிளம்புறேன். அதான் கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டல, கிளம்பு. இப்ப இதுக்கு என்ன கூப்பிடுறேன்? டே இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்க மாட்டேடா, நாளைக்கு ஃபுல்லா என் கூட இருக்க மாட்டேன். உன்னை மிஸ் பண்றேன்ல, அதனால ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கேன். செருப்பு வரும்னா வாசத்துல தீய வைக்க. உன் கூட அந்த வீட்டுக்கு வர்றதும் ஒண்ணுதான், இப்ப நீ சொல்லியிருக்கிற விஷயம் ஒண்ணுதான். இந்த பயபுல வேற போயிருக்கு, என்ன கிட்ட போய் யோசிக்க போதே தெரியல. அவன் யோசிச்ச போறான். நீ கிட்ட எழுந்து வாடா, டைம் ஆகுது. வந்து கத்திட்டு வாரு, உன்னை ஒரு ஆட்டி கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிடுறேன். ரோஹித்தே மரியாதையா போயிடு, ஆட்டி வாங்க சொல்லிட்டேன். என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். சொல்ல இதெல்லாம் நீ உன் பொண்டாட்டி கிட்ட பண்ண வேண்டிய விஷயம், புரியுதா? அவதான் பார்க்கவே மாட்டாளே, இதெல்லாம் எங்கேருந்து பண்ண? எல்லா விஷயத்தையும் யோசிச்சு எப்படி பேசணும் எப்படி பண்ணணும்னு யோசிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி உங்க பொண்டாட்டி எப்படி லவ் பண்ண வைக்கிறதுன்னு நீங்க தான் யோசிக்கணும். அது மட்டும் எனக்கு தெரியல. நச்சிடுவான். சரி இப்போ எப்படி வீட்டுக்கு போக போற? பைக்லயா? ஆமா பைக்ல தானே போனோம். தனியா எப்படி போவேன்? நீ நானும் சேர்ந்து போகும்போதே உன்னை பைக்ல கூப்பிட்டு போறதுக்கு நான் அவ்வளோ யோசிப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ தனியா எப்படா போவேன்? நான் வந்து வீட்டுக்கு வரவா, அதுக்கப்புறம் கார்த்தி பிக்கப் பண்ணிக்கிறேன். டேய் நான் சின்ன குழந்தையா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, எந்த ப்ராப்ளமும் வராது. ரோஹித் நானா சாமி, வா நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். நானாண்டா நான் பார்த்துக்கிறேன். டேய் தேவையில்லாத ஏழ்றையை கூட்டி வச்சிடாதரா, எல்லா பிரச்சனையும் முடிகிற டைம்ல. அதெல்லாம் இல்லை, எனக்கு பத்திரமா போக தெரியும்டா. நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு கால் பண்ணுறேன். சரி ரிட்டர்ன் நான் வர்ற வரைக்கும் நீ ஆஃபீஸ் வர தேவையில்ல, ஒரு நாள் தானே அங்கே இருண்ணா. சரிடா. சாப்பிடணும், நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. ஏதாவது வேணும் அப்படின்னா கீர்த்தனாட்ட கேளு. கேட்குறேன். என்கிட்ட சொல்லாம வெளியில எங்கேயும் போகக்கூடாது. ஐயே என்ன 2 பேரும் இப்படிலாம் பேசிக்கிறாங்க, அதுவும் போச பாரு. இதுக்கு மேல நம்மளால நின்று இதெல்லாம் பார்க்க முடியாதுமா, கூப்பிட்டுருவோம். சஞ்சய் சார். ஏய் உன் பொண்டாட்டிடா. அவ எதுக்குடா இங்க வர போறா? அவளாம் மேல வரமாட்டா. சஞ்சய் சார். பாடுறா பாட்ட. லாலே லாலே லாலா
லாலே லாலலே லாலா சொல்லுங்க நந்தினி, என்ன இவ்வளோ தூரம்? எம்டி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க சார். கேபினுக்கு போனேன், அவரை காணோம். நம்பருக்கு டயல் பண்ணேன், அவர் மொபைலும் கேபினில் தான் இருந்தது. எப்படியும் நீங்களாம் மீட்டிங் போடுற இடம் இதுதான் எனக்கு தெரியும், அதான் வந்தேன். அப்படிலாம் பட்டு பட்டுன்னு கண்டுபிடிக்க கூடாது நந்தினி. அப்போ நான் தேடும்போது எம்டியை கேபினில் இருக்க சொல்லுங்கள். அதுவும் முடியாத விஷயம்தான். சரி, டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கல்ல, எப்படி செக் பண்ணிடுவாரு? ஓகே சஞ்சய் சார், நான் கிளம்புறேன். ஆமாம் நந்தினி, நீங்கள் இப்போ வீட்டுக்கு எப்படி போவீங்க? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எப்பவும் போல தான், ஷேர் ஆட்டோம். கரெக்டு தான், பட் இன்னைக்கு ரோஹித் கூட என்னால் வர முடியாது. சரி சார், அதுக்கு? இல்லை நந்தினி, ரோஹித்தோட சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியம். அதில் நான் ரொம்ப கரெக்டாகவே இருப்பேன். இப்போ அவன் தனியாக தான் போகிறாங்கிறான், அதுவும் பைக்கில் போகிறேங்கிறான். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் சேர்ந்ததுக்கு முடிவு எடுக்கணும். சேஃப்டி பர்பஸ் முக்கியம்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் இப்படிலாம் சொல்கிறது நீங்கள் தான் என்னன்னு கேட்கணும். என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அதாவது நந்தினி, அவன் கூட யாராவது துணைக்கு இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் நான் இப்போ அவனை கொண்டு வந்து ட்ராப் பண்ண முடியாத நிலமையில கூட இருக்கேன். அதனால தான் இந்த ஹெல்ப்பை கூட நான் கேட்குறேன். நான் என்ன ஹெல்ப் சார் பண்ண முடியும் இதில்? பண்ணலாம் நந்தினி, நான் தான் சொல்கிறேன்ல, அவன் கூட யாராவது இருந்தால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அவன் பைக்கில் தனியாக போக போகிறான். அதனால அவன் கூட நீங்கள் போக முடியுமா? உங்கள் வீட்டுக்கு தானே அவனும் வரான். அதனால திருமணம் வரைக்கும் போங்க, பிரச்சனை இல்லை. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணா. ஜீவாயமுடே. கனை விழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம் உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே நிலம் இல்லை சஞ்சய் சார், என்னால் தொடும் முடியாது. நந்தினி, இல்லை சார், சீரியஸாகவே என்னால் முடியாது. அதெல்லாம் உங்கள் பிரச்சனை சார். உங்கள் ஃப்ரெண்டு என் வீட்டில் தங்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். என் வீட்டுக்கு பைக்கில் தான் வருவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருந்துருக்கணும். அதையும் தாண்டி இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை விட்டுட்டு எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் உங்களோட பிரச்சனை. யாரோட சேஃப்டிக்காகவும் என்னால் கூட போக முடியாது. நந்தினி, உங்களுக்காக தானே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான். நான் எடுக்க சொல்லலைல்ல சார், இந்த ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க சொல்லலைல்ல, எங்கள் அப்பாவும் எடுக்க சொல்லலைல்ல. இவர் யார் எங்கள் வீட்டில் வந்து தங்க சொல்கிறது? கஷ்டம், முடியாத விஷயம் தெரியுதுல்ல. இவ்வளோ பெரிய ஆள் தனியாக போகிறது வரதெல்லாம் ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் எங்கள் வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்காரு. அதான் நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது ஒழுங்காக அவரையும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு ஒன்றா அவர் வர தேவையில்ல. நந்தினி, இல்லை சார், ஒழுங்காக அவரை கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்கள், சொல்லிட்டேன். அவரும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு வர வர. நான் கிளம்புறேன் சஞ்சய் சார். இப்போ கூட எனக்கு ஆசை தான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு. நீங்கள் ஏன் சார் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க. சஞ்சய் சார் உங்களை தனியாக அனுப்ப மாட்டார்னு எனக்கு தெரியும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்னடா இப்படியாச்சும் உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ்ன்னு எதையாவது கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா உன் பொண்டாட்டி எதுக்கு செட் ஆகாது போலயே. ஆனா நான் இப்ப ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட் தெரியுமா மச்சான்? பெங்களூர்ல 2 நாள் தனியா இருந்தீங்க, அப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத கெமிஸ்ட்ரியா மச்சான் இப்போ ஒர்க் அவுட் ஆக போகுது. மச்சான் வெயிட் பண்ணு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், என்ன ட்ராப் பண்ணிட்டு போனேன். அதான் நானும் சொல்றேன், ஒழுங்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன். ஏய், இப்போ எதுக்கு நீங்க வந்து நிக்கிறோம்? அவ என் கூட பைக்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டா, பட் என்னால அவ கூட ஷேர் ஆட்டோல போக முடியும்ல. ஏன்டா அப்படி பண்றா? ஒழுங்கா வாடா, அவங்க வீட்டுல நான் விட்டுட்டு போறேன். முடியாது, நீ தானே சொன்ன அவ என் கூட வந்தா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுன்னு. அதான் அவ என் கூட வரலன்னா பரவாயில்ல, நான் அவ கூட போயாச்சும் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்றேன். அவங்க அப்பா ஊன்னு சொல்றாரு, சொல்லல, அது அடுத்த பட்சம். பட் என் பொண்டாட்டி நான் லவ் பண்ணலாம்ல மச்சான். ஏய், அதுக்கு நீ இப்படி போய் நான் உன்னை லவ் பண்ண சொல்லல. ஏன்டா அப்படி பண்றேன்? எனக்கு என் பொண்டாட்டியை லவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. யார் இந்த அண்ணனுங்க? இந்த வண்டியை மறைச்சிக்கிட்டு வாங்கவும் மாட்டாங்க, என்ன வண்டியை தள்ளவும் விட மாட்டாங்க. அண்ணா, அண்ணா, உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை? வண்டியை மறைச்சி ஏன்னா நிப்பாட்டினீங்க? அவன் கூட நிப்பாட்டினா முன்னாடி நிக்கிறாரு, அந்த அண்ணன் தான் நிப்பாட்டினாரு. நான் தான் நிப்பாட்டினேன். ஸ்வீட் கார்ன் வேணும், லைட்டா பசிக்குதே. சாப்பிட்டு போய் தெம்பா லவ் பண்ற சஞ்சய், ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடு. இங்க பாரு ரோஹித், உனக்கு சீரியஸ்னஸ் புரியலையா? என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் அவ கூட போறேன், எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், யார் எப்படி நோட் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்து இருந்துக்கிறேன்டா ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு.
சத்தியோ பண்ணி தோலை. இப்போ ஸ்வீட் கார்ன் அவசியம் வேணும் அப்படித்தானே? வேணும். அண்ணா ஸ்வீட் கார்ன் வேணுமா வேணாமா சொல்லுங்க. ரோட்ல வேற நிப்பாட்டிட்டேன் வண்டியை, தள்ளிட்டு அந்த பக்கம் போனோம். ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடு மச்சான், கடைக்காரன் கிளம்புறான். ஆமா இந்த கர்ச்சிஃப் இது என் பொண்டாட்டிது. அவன் மேலே வந்து நம்மள்ட்ட பேசிட்டு போகும்போது கர்ச்சிஃபை மிஸ் பண்ணிட்டு போயிட்டா. மிஸ் பண்ணிட்டு போனது நல்லதுக்கு தான். இப்படி மாஸ்கோட போனேன். நான் மாஸ்கோட போறேன், நீ ஸ்வீட் கார்ன் வாங்கடா. இந்த பையன் போறான். ஸ்வீட் கார்ன் தம்பி சொல்லுங்கண்ணா. ஸ்வீட் கார்ன் கொடுப்பா வித் பட்டர் சால்ட்டு. என்னடா முறைக்கிறேன்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அப்படித்தானே வாங்கி சாப்பிடுவோம். அந்த ஞாபகம் வந்துருச்சுடா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஷேர் ஆட்டோ வந்தோடனே கால் பண்ணுற, ஏறினோடனே கால் பண்ணுற, திரும்பி இறங்கினோடனே கால் பண்ணுற, நந்தினி வீட்டுக்கு போனோடனேவும் கால் பண்ணுற. நான் வேணா ஃபோன் பண்ணி லைன்லேயே வச்சுட்டு போட்டுமா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு நீ கிளம்பு. பஸ் ஸ்டாப்க்குலாம் வர தேவையில்ல, நானே போய்க்கிறேன். நான் இங்கேருந்து பார்ப்பேன். நீ ஆட்டோ ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்புவேன் சொல்லிட்டேன். அதே போல் நாளைக்கு நான் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் தேவையில்லாமல் இந்த கிறுக்கு வேலையும் பார்க்கக்கூடாது. சரி வாங்கி கொடுறா, போகிறேன். இன்னுமா உங்களுக்கு ஆட்டோ வரல? எப்போவும் வந்தீங்க? ஒரு ஆட்டோ வந்துச்சு கவிதா, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதான் ஈவினிங் டைமில் இந்த ஷேர் ஆட்டோவில் ஏறது பெரிய பாடாதான் மேம் இருக்கு. அதுவும் உண்மைதான். என்ன இந்த பையன் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிறான்? ஐயோ, அதுவும் கையில் ஸ்வீட் கார்ன் வேற. இந்த கிளைமேட்டுக்கு அந்த வாசனை வேற என் மூக்கு கட்டி இருக்குதே. என்ன மேம் ஸ்வீட் கார்ன் வேணுமா? யார் நீ என்கிட்ட ஸ்வீட் கார்ன் வேணுமான்னு கேட்குறேன்? ஒழுங்கா இருந்துக்க பார்த்துக்க. இப்படிலாம் பேசக்கூடாது ஒரு பொண்ணுக்கிட்ட. ஐயோ மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் உங்களை சைட் அடிக்கவும் வரல. அப்புறம் எதுக்கு என்னை பார்த்து ஸ்வீட் கார்ன் வேணுமான்னு கேட்குறேன்? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஸ்வீட் கார்னை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க. அதுவும் நீங்கள் பார்த்த பார்வையிலே ஸ்வீட் கார்னை பிடுங்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த பார்வை. அதான் வேணுமான்னு கேட்டேன். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கமே. என்ன மேம் ஸ்வீட் கார்ன் வேணுமா? மேம் பின்னாடி ஒரு பையன் பாருங்களேன், நம்மளே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பார்த்த பார்வையிலே நான் அந்த ஸ்வீட் கார்னை தான் கேட்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டான் மேம். கவிதா சும்மா இருங்கண்ணா, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க. இல்லை மேம் பாருங்களேன், அவனுக்கு திமிர. நான் அவனை பார்த்தா என்ன மேம்? இல்லை அந்த ஸ்வீட் கார்னை தான் பார்த்தா என்ன? அந்த பையன் எதுக்கு மேம் என்கிட்ட ஸ்வீட் கார்ன் வேணுமான்னு கேட்குறான்? கவிதா சும்மா இருங்கன்னு சொல்கிறான்ல. மேம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும். அந்த பையன் ஸ்வீட் கார்ன் கேட்டது ஓகே, என்னை பார்த்து கேட்டால் ஓகே, ஆனால் இந்த வாய்ஸை நான் எங்கே கேட்டிருக்கேன் மேம்? வாய்ஸை கேட்டிருக்கீங்களா? ஆமாம் மேம், இந்த பையன் வாய்ஸை நான் கேட்டிருக்கேன். ஆனால் அடிக்கடி கேட்ட வாய்ஸ் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு டைம் கேட்டிருக்கேன். இந்த கர்ச்சிஃபு, இந்த கண்ணு சார் தானே இது? ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை. என்ன மேம் உங்களுக்கும் கான் வேணுமான்னு கேட்குறான் அந்த பையன். கவிதா திரும்பி பார்க்காம இப்படியே நில்லுங்க, அதான் உங்களுக்கு நல்லது, அந்த பையனுக்கும் நல்லது. ஏன் மேம் அப்படி சொன்னா கேளுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஆட்டோ வந்தா ஏறி போகலாம். ஹாய் எவ்ரிவன். ஐயோ மேம் உங்க ரெமோ. ஏன் ரெமோவா? ஏய் இங்க பாருடி, என்ன பாருடி, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? பைத்தியக்காரி, நீ தாண்டி இவ்வளவு நாள் என்ன திட்டின, ஆனா இன்னைக்கு நான் உன்னை திட்ட போறேன் தெரியுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா நீங்களாம் மட்டும்தான் அப்செட்டானா குடிப்பீங்களா? நீங்க மட்டும்தான் அவமானப்பட்ட குடிப்பீங்களா? நாங்களாம் குடிக்க கூடாதா? முதல்ல ஒன்று வாங்கிட்டு வர சொல்லலான் தான் இருந்தேன், ஆனால் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி நான் குடிக்கக்கூடாது. அது ஏன் தன்மான பிரச்சனை. வாங்கிட்ட ஒரு ஹெல்ப் நான் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதனால தான் எனக்கு தைரியம் இல்லையா, நானே நேராக போய் பாரில் உட்காந்து ஃபுல்லாக குச்சிட்டு அங்கவே 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய் அப்ப இததான் மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னியா? வாங்கிட்டு வர சொல்ல போறேன்னு. அம்மா ஆமாண்டா, அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை பார்த்தப்போ குடிப்பான்ற மாதிரி யார்கிட்ட பேசிட்டு இருந்தா, அதான் உனக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லலான்னு கூப்பிட்டேன். ஏய் இங்கே வா. உங்ககிட்ட எனக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு நான் முடிக்க வேண்டியது. அந்த கணக்கை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு ஒன்று அனுப்புவேன். போடி, நான் போறேன். டேய் வாடா, நான் அடிக்க மாட்டேன்.